SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது, எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கிய பதிலடி. மஹிந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் போலி தகவல், ஆளும் கட்சி பதிலடி. பொருளாதார வளர்ச்சி நிலைமைகள், பொதுமக்களுக்கு மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு வந்த 20 லட்சம் சுற்றுலா பயணிகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார். விராட் கோலியின் அநாகரிக செயல், ICC எடுத்த கடும் நடவடிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசு 3/2 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறைவேற்றப்பட்ட அரசு. இது எவராலும் அசைக்க முடியாது. எனவே இந்த அரசு கவிழும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மக்கள் எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயற்படுவது எமது பிரதான கடமை. மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எமது பிரதான குறிக்கோள். ஆளும் தரப்பினர் கல்வி தகமையை பற்றி கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சியினர் முதலில் தங்கள் கல்வி தகமையை பரிசோதிக்க வேண்டும் எனவும், பொய்களை சொல்லி தாம் ஆட்சிக்கு வரவில்லை எனவும், தாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்கள் எம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம். இனிமேல் இன, மத, மொழி ரீதியில் பிரச்சனைகள் வர இடமளிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு புலனாய்வு பிரிவினர் கருத்துகளுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என வெளியாகிய செய்தியும் உண்மைக்கு புறம்பானது என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் வழங்கிய நேர்காணலில் இதனை கூறியுள்ளார். அவ்வாறு பிரச்சனைகள் குறித்து தகவல்கள் உறுதி செய்யப்பட்டால் பாதுகாப்பு நிலைமையினை கருதி தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடந்ததாக மனோஜ் கமகே கூறியிருந்தார். இப்போது பொலிஸ்மா அதிபர் அவரை விசாரிக்க தயாராகிவிட்டார். மனோஜ் கமகே கூறும் விடயங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வழி தவறும் செயற்பாட்டுக்கு கொண்டு செல்லும் என்று தெரிவித்துள்ளார். பெருந்தொகையான மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பற்றிய தகவல்கள் கிடைக்காமை அவதானம் செலுத்த வேண்டிய பிரச்சனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். பல்வேறு நிதி மோசடிகள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், வெளிநாடுகளில் வட்டி வீதங்கள் 2 வீதமாக குறைந்துள்ளது. அந்த நாடுகளில் உள்ள சேமிப்பாளர்கள் வட்டி வருமானத்தின் அடிப்படையில் தமது அன்றாட தேவைகளை தீர்மானிப்பதில்லை. பொருளாதார தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள பல்வேறு தீர்மானங்களை சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளை மாத்திரம் பேசும் மக்களை சென்றடைவது குறைவாக உள்ளது. மேலும் கடவுச்சொல் மற்றும் OTP குறியீட்டை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது சிக்கல் உள்ளது. அது குறித்து மக்கள் விழிப்புடன் இருப்பது அவசியம் என்றுள்ளார். 2024 ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இன்று 20 லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தாய்லாந்திலிருந்து வந்த தம்பதியினரால் அந்த இலக்கு அடையப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா அதிகாரிகள் சபை தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் முதல் 22 நாட்களில் 1,61,383 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள். அந்த காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களில் மொத்த எண்ணிக்கை 35,131 ஆகும். உலகச் செய்திகள். இந்திய நாட்டில் முன்னாள் பிரதமரும் காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான மன்மோகன் சிங் 92வது வயதில் காலமாகியுள்ளார். நேற்று திடீரென உடல் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். மூச்சு திணறல் காரணமாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1932ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் பிறந்த மன்மோகன் சிங் இந்தியாவின் நிதியமைச்சர் பதவியை திறம்பட கையாண்டார். BV நரசிம்மராவ் தலைமையிலான அரசின் போது இவர் நிதியமைச்சராக இருந்தார். 4வது மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர் இவராவார். விளையாட்டுச் செய்திகள்.
ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியின் போது ஏற்பட்ட சம்பவத்திற்காக இந்திய வீரர் விராட் கோலிக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் சபை அவதாதம் விதிக்க தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலிய தொடக்க ஆட்டக்காரர் சாம் கொண்டாஸ் தோளில் மோதி அவருடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தியதாக விராட் கோலிக்கு கிரிக்கெட் அதிகாரிகள் போட்டி கட்டத்திலிருந்து 20% அவதாதத்தை விதித்ததுடன் அவரது ஒழுக்காற்று சாதனையில் பெனால்டி புள்ளியை சேர்த்துள்ளதாக இந்திய டுடே செய்தி வெளியிட்டுள்ளது. போட்டியின் முதல் நாளில் 10வது ஓவர் முடிவில் கோலி ஆஸ்திரேலிய வீரர் கொண்டாஸ் என்ற இடம் வரை நடந்து செல்வதும் கொண்டாஸின் தோளில் மோதிய காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தனது முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய கொண்டாஸ் 65 பந்துகளில் 2 சிக்சர்கள் 6 பவுண்டரிகள் அடங்கலாக வேகமாக 60 ஓட்டங்களை எடுத்து ஜடேஜா பந்தில் ஆட்டமிழந்தார். 19 வயதான கொண்டாஸ் கிரேக்க வம்சாவளியைச் சேர்ந்த வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது, எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கிய பதிலடி. மஹிந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் போலி தகவல், ஆளும் கட்சி பதிலடி. பொருளாதார வளர்ச்சி நிலைமைகள் பொதுமக்களுக்கு மத்திய வங்கி விசேட அறிவிப்பு. இலங்கைக்கு வந்த 20 லட்சம் சுற்றுலா பயணிகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார். விராட் கோலியின் அநாகரிக செயல், ICC எடுத்த கடும் நடவடிக்கை.